ஒரு உரையாடல் என்னுடைய அருமை தோழி சகோதரியுடன், பர்வீன் சுல்தானா, பட்டிமன்றத்தெல்லாம் பேசி மிகச்சிறந்த பிரபலமான பேச்சாளர். அவரோட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கார்ல போற ஒரு சந்தர்ப்பம். அப்போ ஒரு உரையாடல் எங்களுக்கும் நடந்தது. தங்கச்சி கேட்டாங்க, அண்ணா உங்க படைப்புகள் எல்லாம் அறம் சார்ந்த படைப்புன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்க படைப்புகள்லாம் அறம் சார்ந்த படைப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் நீதி நூல்களா எழுதுகிறேன் அப்படின்னு நான் கேட்கல. அப்படி ஒரு கேள்வியை கேட்டு தங்கச்சியின் ஆழமான கருத்தை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அந்த ஆழமான கருத்தை இன்னும் கொஞ்சம் யோசித்து அந்த ஆழத்துக்கு போய், அவர் எந்த ஆழத்திலிருந்து அந்த கருத்து வந்ததோ அந்த ஆழத்திற்கு சென்று பார்க்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது. அந்த அவகாசம் இன்று காலை கிடைத்தது. அதைத்தான் இப்போது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அறம் சார்ந்த படைப்பு, அறச்சார்பு அற்ற படைப்பு, இப்படி ரெண்டா பகுத்துக்கலாம். எது அறம்? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, the do's and don'ts, இது அறமா? அறம் இஸ் ஈக்குவல் டு தர்மம் இல்லையா? ஒரு ஈக்குவேஷன். தர்மம் என்பது என்ன? வெறும் கொடை, சாரிட்டியா? இட் இஸ் த பேசிக் கான்ஸ்டிடியூஷன். தர்மம் என்பது ஒன்றன் தர்மம், அதனுடைய கான்ஸ்டிடியூஷன். நம் அரசியல் அமைப்பு சட்டத்தை கான்ஸ்டிடியூஷன் சொல்றோமே, அதுதான் என்னை பொறுத்தவரை நம்முடைய இந்த நாட்டின் தர்மம். மனித வாழ்க்கை, அதுவும் சமூகம் சார்ந்த மனித வாழ்க்கை, சில கோட்பாடுகளின் தொகுப்பாக மட்டும் அறத்தை பார்ப்பது ஒரு குறுகிய நோக்கு. அறத்தினால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. மற்றெல்லாம் புறத்தன் வள்ளுவர் சொன்னதுனால அறத்தினால் வரும் இன்பம் என்பது அகம் சார்புடையது, அகத்தை சார்பாக கொண்டது, புறத்தில் இருந்து வருவது இல்லை என்பது தெளிவாகிறது. அறம் அல்லது தர்மம் என்பது ரொம்ப விசாலமானது. அதை குறுகிய நோக்கத்தில் பார்க்கக்கூடாது. வெறும் மனித வாழ்க்கையில் நடக்கின்ற சச்சரவுகள், சண்டைகள், இவற்றை மட்டுமே வைத்துக் கொண்டு அறம் என்பதற்கு நாம் ஒரு அளவுகோல் எடுத்துக்கொள்ள முடியாது. விரிவும் அறமும் வேறு வேறு அல்ல. விரிவும் அறமும் வேறு வேறு அல்ல. விரியச் செய்வது அறம், குறுகச் செய்வது அறமற்றது. இதுதான் என்னுடைய கோட்பாடு. எதெல்லாம் என்னை விரியச் செய்கிறதோ அதெல்லாம் அறம். எதெல்லாம் என்னை குறுக்கத்தில் கொண்டு தள்ளுகிறதோ, குறுக்கு சுவர்கள் எழுப்பிக் கொண்டு என்னை நான் குறுக்கிக் கொள்கிறேனோ அதெல்லாம் அறம், அறச்சார்பு இல்லாதது. விரிவுகளெல்லாம் மிகப்பெரிய விரிவு எது? எது? எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம், விரிந்து கொண்டே இருக்கின்ற பிரபஞ்சம், திஸ் எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ், வியன் உலகம், விரிந்து கொண்டே இருக்கின்ற பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு அறம். இது அடுத்த ஈக்குவேஷன். பிரபஞ்சமாக விரிந்து கொண்டே இருக்கும் பராசக்தியே அறம். எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டும் முயற்சி என்பது அதுதான். ஒரு திட்டமிட்ட சுழற்சியில் கோள்களும் அண்டங்களும் சுழன்று கொண்டே இருக்கின்றன இல்லையா? எப்படி போறது பாருங்க. சூரியன், சூரியனை சுற்றி அந்த நம்மளுடைய பிளானட்ஸ் சொல்றோமே கோள்கள், அவை இப்படி பேரண்டங்கள் எல்லாம் ஒரு திட்டமிட்ட சுழல் பாதையில் சுழன்று கொண்டே இருக்கின்ற அந்த பாதையிலிருந்து கொஞ்சம் இம்மி விலக நேர்ந்தாலும் என்ன ஆகும்? உலகம் தவிடுபடியாகிவிடும். ஒரு இம்மி விலக முடியாது. அப்படி விலகாமல் எப்படி அந்த நேர்கோட்டிலேயே அது சுழன்று கொண்டிருக்கிறது. இடையின்றி அணுக்களெல்லாம் சுழலுவென இயல் நூலார் இசைத்தல் கேட்டோம் நாம் பாரதி இல்லையா? அந்த அப்படி அவை இயங்கிக் கொண்டிருப்பதற்கு யார் காரணம்? தேனீக்கள் பாத்தீங்கன்னா கூட்டிலிருந்து வெளியில வந்து பல வனங்களுக்கு போய் மலர்களிலிருந்து தேன் எடுத்து வந்து கூட்டுல சேமிக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த தேனீக்கள் பறந்து வனங்களுக்கு போய் விடுகின்றன, தேனை உட்கொள்ளுகின்றன. அதை எப்படி எடுத்துக்கொண்டு திருப்பி தான் வந்த பாதையை கணித்துக் கொண்டு தன் கூட்டுக்கு வருவது எப்படி? இதை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க சயின்டிஸ்ட் பண்ணி. அந்த அறிவியல் நமக்கு சொல்லுவது என்னன்னு கேட்டா, இந்த தேனீக்கள் ஒரு நடனம் ஆடிக்கொண்டு போகின்றன. ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு விதமான டான்ஸ் ஸ்டெப்ஸ், நடனம் ஆடிக்கொண்டே போகின்றன. அதனுடைய ரிவர்ஸ் ஸ்டெப்ஸ் திரும்பி வரும்போது இப்படி இப்படி வச்சா இப்படி இப்படி, அப்படி அதோட ரிவர்ஸ் ஸ்டெப்ஸ் ஆடிக்கிட்டே வரும்போது அதே பாதையில் தான் அது வர முடியும், பாதையை விட்டு விலக முடியாது. இந்த டான்ஸ் தான் அதனுடைய பாதையை நிர்ணயிக்கிறது என்று அறிவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி இந்த தேனீக்களுக்கு ஒரு நடன பாதையை அமைத்து கொடுத்தவர் யார்?
பொட்டாசியம், சோடியம் இப்படி கனிமங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா? போய் டெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு பொட்டாசியம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுதுங்க, சோடியம் குறைஞ்சிருக்குங்க. எவ்வளவுன்னு கேட்டா 0.001% குறைஞ்சு போச்சு. அதனால உங்களுக்கு ஒரு பிளட் வெசலே உடைஞ்சு போயிடுறது, பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வருது. என்ன சார் இது? we are made up of all chemicals. இதெல்லாம் ஃபைன் டியூனிங். அந்த இம்மி அளவு ஏற்ற குறைச்சல் வரக்கூடாது. இதை யார் நிர்ணயம் செய்தார்கள்? ஆனா அங்க எகிறு கொழுத்து போறதுன்னு தெரியும் இல்லையா? நம்முடைய தாடைக்குள்ள இருக்கிற அந்த எகிறு லேசா கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகும், தடிச்சுக்கும். அப்படி தடிச்சுன்னா என்ன ஆகும்னா, ஏதாவது சாப்பிடும்போது அதை கடிச்சு அதுல இருந்து ரத்தம் வரும். இது எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. சோ இந்த எகிறுடைய கனம் இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்ணயம் இருக்கு பாருங்க. அந்த கனத்தை ஆப்டிமம், அந்த கனத்தை விட கூடுதலாக அது ஆகும்போது அதனுடைய எதிர்விளைவுகள் மோசமா இருக்கு. இதை யார் நிர்ணயம் செய்தது? இதுதான் ஃபைன் டியூனிங் நேச்சர்ல. இந்த பிரபஞ்சத்தின் கதியை உணர்ந்து வியந்து அந்த கதியில் ஒருவன் லயிக்கும் போது அவனுள் இருந்து அவனுடைய சிற்றறிவின் சாதனங்களை தன் சாதனமாக கை கொண்டு பொங்கி வரும் பிரவாகத்தை என்ன பெயர் சொல்லி அழைப்பது? அதுதான் கவிதை. நானே இன்னொரு வாட்டி அதை சொல்லி பார்க்கணும்னு பாக்குறேன். அதாவது நமக்குள்ள அந்த பிரபஞ்சத்தோட கதி, கிரேட் மியூசிக், தி ரிதம் ஆஃப் தி யூனிவர்ஸ், அதனோட நம்மளுடைய மூச்சு காற்றின் கதி, இது ரெண்டையும் டியூன் பண்ணி சுருதி சேர்த்து அந்த பிரபஞ்ச கதியோடு நாம் லயித்து அப்படி இருக்கும்போது நம்முடைய சிற்றறிவை தன் கையில் எடுத்துக்கொண்டு பிரவாகமாக நமக்குள்ளிருந்து பொங்கி வருகிறதே அது கவிதை. கவிதை, கதை, கட்டுரை, இசை, சிற்பம், நடனம், கலை, இப்படி என்ன பெயர் கொடுத்தாலும் அந்த பிரவாகத்தின் மூல ஊற்றுக்கண்ணும் இந்த பிரபஞ்சத்தின் மூல ஊற்றுக்கண்ணும் ஒன்றுதான்